தமிழக வெற்றி கழகம் முதல் வேளாண் பட்ஜெட் எப்படி இருந்துச்சு? ஆளுங்கட்சியினர் உண்மையிலே சூப்பருங்க. விவசாயிகளுக்கு ஒவ்வொரு விஷயமும் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய விஷயமாக தான் பண்ணியிருக்கோம். சூப்பராக இன்றைக்கி இதை பார்த்து உலக நாடுகளை இந்தியாவே வியந்து போகிற அளவுக்கு சூப்பர் பட்ஜெட் அப்படின்னு டிவி கதறப்ப ஓஹோன்னு ஒரு சவுண்டு. இங்கே ஆளுங்கட்சியினர் உண்மையிலே ரொம்ப மோசமான பட்ஜெட், எதுவுமே வேஸ்ட், வெறும் பேப்பர் செலவு தான். இதுக்கு நாங்கள் வேறு உட்காந்து பொழுத கழிச்சுக்கோம், சுத்தமான வேஸ்ட்டு, வெறும் புகழ்ச்சி, இது வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு எதிர்கட்சிங்க பார்க்கக்கூடிய விவசாயிகள். தலைவா, தேர்தல் வாக்குறுதி நிறையா கொடுத்தீங்க, எதாச்சும் ஒன்று ரெண்டாவது செய்யணுமா இல்லையா? எப்போ பார்த்தாலும் கடைன்றீங்களே, முன்னாடி ஒரு கடன்தெல்லாம் தெரியாதா? எப்படியோ போய் சொல்லி ஆட்சியை பிடிச்சிட்டிங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். உண்மையிலே என்ன அடைச்சி இதை பற்றி இந்த காணொலியில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அரசியல் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்பிஎம் முரளி. இன்னைக்கு காலையில் 9:30 வேளாண் பட்ஜெட். விவசாயிகளை ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு விவசாயம் பண்ண விட்டுட்டு எல்லா பேரும் டிவியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் பட்ஜெட் அறிவிப்பார். ஏன்னா முதலமைச்சர் அவர் விவசாய பிறக்கணும்னு ஆசைப்பட்டவர். உண்மையில் அடுத்த ஜென்மம் இருந்தால் அவர் விவசாயத்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டவர். அப்படிப்பட்டவர் ஒவ்வொரு திட்டங்களும் விவசாய பெருமக்களுக்கு சூப்பராக அள்ளி கொடுப்பான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 9:30 ஆரம்பிச்சது 9:45 வரைக்கும் ஒரே புகழ்ச்சி தான். கோட்டு போட்ட விவசாயி, கோட் ஷர்ட் போட்ட விவசாயி, தொப்பி போட்ட விவசாயி, அப்படி காமனாக ஒரே புகழ்ச்சி. ஆப்போசிட்டில் இருந்த உதயநிதி ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமிகளும், தலைவா இது பட்ஜெட்டை மட்டும் பேசுங்க, காமனாக புகழ்ச்சி தாங்க முடியலை, உண்மையிலேயே நாங்கள் எழுந்து வெளியே ஓடி போயிடுவோம். இது சட்டமன்றமாக ஜனநாயக பட ஷூட்டிங்க, எப்போ பார்த்தாலும் எவ்வளோ இடத்துலையும் காமனாக புகழ்ச்சியாக பண்ணால் என்ன செய்ய முடியும்? இது சுத்தமாக ஒத்து வராது அப்படின்ட்டு பிரச்சனை ஒட்டி பேலன்ஸ் சபாநாயகர், தம்பி மேட்ருக்கு வாப்பா, நீ ரொம்ப நேரமாக அப்படியே பேசினா இன்னைக்கு பூரா மணி 9 மணி ஆயிரம் பொழுது நைட்டு அப்படின்னு சொன்ன முன்னாடியே உள்ள மேட்ருக்குள்ள வந்தார். நம்ம அமைச்சரை பற்றி, வினோத் அவர்களை பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகும். இதுக்கு முன்னாடி வேளாண் பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதியில் பெருமாள் காலடியில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தவர் நம்ம அமைச்சர். ஏன்னா அந்த பட்ஜெட் எல்லாமே பெருமாள்ங்கிறது விவசாயிகளுக்கு எல்லா திட்டங்களும் முழுசாக போய் சேரணும். இந்த திட்டத்தில் மக்களுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்தாலும் யாரும் போராட்டம் நடத்தக்கூடாது, யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் பேசக்கூடிய வார்த்தைகள் மக்களுக்கு எரிச்சல் வரக்கூடிய வகையில் இருக்கணும். என் அமைச்சர் பதவி எப்பவுமே முழுசாக இருக்கணும் அப்படின்னு போய் வேண்டிட்டு வந்தவர் தான். அப்படிப்பட்ட பட்ஜெட்டை இன்னைக்கு எல்லா எம்எல்ஏக்கள் அமைச்சர் முன்னாடி வாசித்தா எல்லா பேரும் அப்படி உத்து மௌனமாக பார்க்குறான். ஏன்னா கேமரா புகழ்ச்சி தான் நடக்குது, வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் உள்ள மேட்ருக்கு போகிறாது. இதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அல்வாவை எடுத்து கிண்டி பார்க்குறாங்க, அல்வாவில் வெறும் பசதே வந்துச்சு, அவ்வளோ மோசமான அளவுக்கு கிண்டியாச்சு. சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பட்ஜெட்டும் உருப்படியாக இல்லை. தலைவா, முதலமைச்சரே, என் கடவுளே, தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்க விவசாய கடன், பயிர்க்கடன் எல்லாம் முழுசாக தள்ளுபடி பண்ணி சொன்னீங்க. பதவியேற்று வந்தோடனே நீங்களும் பார்த்தீங்களா, டுபாக்கூர் வேலையை காட்டிட்டீங்க பார்த்தீங்களா? 5 ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களுக்கு என்னது 75,000 ரூபாயும், அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ராமமும், இப்படி மாற்றி ஒவ்வொரு விஷயம் செஞ்சால் என்ன தலைவாக இருக்குது? உங்கள் பேச்சில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு மக்கள் ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் நெல்லுக்கு குயிண்டானுக்கு 3,500 ரூபா தரேன்னு சொன்னீங்க, கரும்புக்கு டன்னுக்கு 4,000 ரூபா சொன்னீங்களே, ஏதாச்சும் செஞ்சீங்களா? எல்லாமே வெத்து அறிக்கையை விட்டு எங்களை ஏமாற்றி பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டு வாங்கிட்டீங்க. உண்மையிலே மிகப்பெரிய மோசமான செயல் நீங்கள் செஞ்சுட்டீங்க. திமுககாரன் அதிமுககாரன் கூட பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப சீட் பண்ணிட்டீங்க. உண்மையிலே மன வருத்தமாக இருக்குது. விவசாய வேளாண்மை பற்றி உண்மையிலே நீங்கள் அவ்வளோ பெருமையாக பேசுகிற திட்டங்களை அள்ளி தெளிப்பையும் பார்த்தேன், உன்னூடல உண்மையிலே ரொம்ப மோசம். தென்பண்ணை பாலாறு ஆய்வு மட்டும் தான் பண்ணுறீங்க, அது செய்யாத வருது. அது என்னைக்கு முழுமையாக திட்டம் வரப்போகுது? அதே மாதிரி பாலாறில் ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டுங்கன்னு சொல்லி தொடர்ந்து கேட்குறோம். நாங்கள் விவசாயி எது சொன்னாலும் இந்த ஆளுங்கட்சி காது கொடுத்து கேட்கறதில்ல. நாங்கள் காவேரி சம்மந்தமாக போராட்டம் நடத்தினா என்ன தெரியாமல் உடனே அரெஸ்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ வாக்குறுதி விவசாயி சம்மந்தமாக எவ்வளோ பேசுனீங்க, பச்சை துண்டெல்லாம் போட்டு பேசுனீங்களே, எதாவது கொஞ்சமாவது மனிதாயமானத்தோடு இருக்கீங்களா? நீங்கள் அன்னைக்கு ஒரு விவசாயி மகனாக இருந்தீங்க, எல்லாத்துக்கும் அண்ணனாக இருந்தீங்க, தம்பியாக இருந்தீங்க. இன்றைக்கி அதிகாரம் வந்தீங்க, முதலமைச்சர் ஆகிட்டீங்க. நாங்களாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டோம். அதுவும் உங்கள் அமைச்சர்கள் செய்கிற அட்ராசிட்டி சுத்தமாக சரியில்லை, எதுவுமே மோசமான செயலாக இருக்குன்னு யார் மக்கள் ஒவ்வொரு நாளும் புலம்புறாங்க. 90 நாள்லேயே சாயை வெளுத்து போச்சுன்னு ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? சாதாரண மக்கள், விவசாய ஜனங்கள். அதே மாதிரி நெல் கொள்முதல் கிடங்கு இல்லை, நெல்லை கொண்டு போய் சேமிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏதாச்சும் நிறையா அந்த திமுக ஆட்சியில் செய்ய பாதிக்கப்பட்ட விஷயங்களை இதில் கொண்டு வரும் பார்த்தோம். நீங்கள் செஞ்ச ஒரு மிக அருமையான விஷயம், அதில் உள்ள பேரை மாற்றி நீங்கள் பட்டிட்டீங்க. நீங்கள் பார்த்து மிக அருமையாக வேலை வந்துங்க, வேறு எதுவுமே செய்யலை. உண்மையிலே விவசாயிகள்
வரும் 20ஆம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய போராட்டம் நடத்த நாங்கள் தயாராகிட்டோம் அப்படின்னு விவசாய ஒர்க்கம் போராட்டம். எதிர்கட்சியை கேட்டீங்களா? அன்னைக்கே சொன்னோம், இதெல்லாம் ஆகாது, ஒன்லி ஷூட்டிங் மட்டும்தான், இன்ஸ்டா ரீல்ஸ் மட்டும்தான், இது ஆட்சிக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். என் பட்சம் கேட்டீங்களா அப்படின்னு எதிர்கட்சி ஒர்க்கம் போனப்போ எடப்பாடி சொல்கிறாரு, என்னை நம்பி ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருந்திருப்பேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், நான் மட்டும் இருந்தேன்னு வச்சுங்க அப்படி நோட்ஸ் எடுத்து இன்றைக்கி சட்டசபையில் ஒவ்வொரு கேள்வி வைக்கிற மாதிரி எதிர்கட்சியில் வச்சு விரட்டி அடிச்சிருப்பேன். இன்றைக்கி நான் மட்டும் முதலமைச்சர் இருந்தேன், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படவே இல்லை. வேளாண் பட்ஜெட் தங்கம் போல் இருந்திருக்கு, நிதி பட்ஜெட் மிக வைரம் போல் இருந்திருக்கும். ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து பார்த்து செஞ்சுருப்பேன். இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இன்றைக்கி மக்கள் மத்தியில் இந்த அரசு செய்யக்கூற மேஜிக் வேலை இனிமேல் எடுபடாது. எல்லாமே ட்ராமா ட்ராமா ட்ராமா, ஒன்லி புகழ்ச்சி புகழ்ச்சி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆட்சி நடக்கக்கூடிய அநியாயங்களை கண்ணை காதம் எல்லாத்தையும் மூடி ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துன்னு கேள்வி கேட்டால் கைது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பத்திரிகையாளர் அரசியல்வாதி கேட்குறாங்க. இதில் மிக இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம், பட்ஜெட் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அல்வா வரல, கடைசியில் அல்வா கிண்டுன சட்டி வரல, எல்லாம் இதோட மோசமான மாதிரி தான் இந்த பட்ஜெட் முடிஞ்சு. விவசாயிகள் என்ன செய்ய போகிறாங்க, அடுத்து வரக்கூடிய காலம் போராட்டம் என்னமா எடுத்து வைக்க போகிறாங்க, இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.